Praise the Lord. தகப்பனே, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானனை நோக்கி இருக்குமா போல என்னுடைய கண்களும் எங்களுடைய கண்களும் இந்த ஆராதனையில் எங்கள் உயிருக்கு எஜமானனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. அப்பா, எங்களுடைய எதிர்காலத்தை எல்லாம் தம்முடைய கரத்தில் வைத்திருக்கிற எங்கள் ஜீவனுக்கு அதிபதியாகிய எஜமானனையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறதப்பா. ஐ லவ் யூ ஜீசஸ். எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அப்பா, நான் உம்மை நேசிக்கிறேன். என்னதான் அப்படி சொன்னாலும் அவர் நேசத்துக்கு ஈடாகாது. அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்புக்கு ஈடு இணையாகாது. இருந்தும் சொல்லலாமே, நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம், ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை என் மனசு நீங்க பார்க்குறீங்கப்பா. ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தினாலமதை, என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தினாலமதை. பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? பெருங்கிருபையை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ? ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்திடுவேன் நன்றியோடு. ரட்சிப்பின் பாத்திரத்தை சொல்லலாமா? உயர்த்திடுவேன் நன்றியோடு. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே, பெற்ற என் தாயும்
நண்பர்கள் தள்ளுகையில் என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. நீர் என்னுடையவள் என்று சொல்லி அழைத்தீர் என் செல்ல பெயரை. வளர்த்திருவளவாக உம் நாம மகிமைக்காக. வளர்த்திருவளவாக உம் நாம மகிமைக்காக. நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்க. எத்தனை பேரால உண்மையாய் சொல்ல முடியும்? நான் உம்மை இந்த உயிரை அவர் போட்ட பிச்சைமா சொல்லுங்க. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை நான் உண்மை மான. கடைசியாக ஒரு வரி. ரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றி நீரே. ரத்தாம்பரம் போலுள்ள பாவங்களை பனியை விட வெண்மையாய் மாற்றி நீரே. சொந்த ரத்தம் சிந்தியே மகனையே பலியாக்கினீ. சொந்த ரத்தம் சிந்தியே இயேசுவையே பலியாக்கினீ. நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் ரட்சிப்படைவதற்கு என் பாவம் சுமந்து தீர்த்தீர். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆண்டவருடைய வார்த்தையை படிக்க போகிறோம். நம்ம வேதத்தில் எடுத்து வைத்துக் கொள்வோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். தொடர்ந்து. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். போதுமா? ஓகே. கடந்த 1ஆம் தேதியிலிருந்து இந்த வசனத்தை மையமாக வைத்து நம்ம பிரசங்கத்தை தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல்
கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற திருச்சபை மக்களுக்கு இவ்விதமாக எழுதுகிறார் ஒரு நிருபம். அதில் அவர் எழுதுகிற வார்த்தை என்னவென்றால், பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா அப்படின்னு கேள்வி கேட்குறார். கவனிங்க, இப்போ கூட நம்ம இந்த ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தெல்லாம் பார்க்கும் பொழுது 8 ட்ராக் இருக்கும், 8 ட்ராக் இருக்கும். அதில் அவங்க கவனிங்க, அந்த ரெஃப்ரி அவர் ரெடி அப்படின்னு சொல்லி ஷூட் பண்ண உடனே தான், அல்லது விசில் சத்தம் வந்த உடனே தான் அவங்க ஓடணும். அதுக்கு முன்னாடியும் ஓடினாலும் அவங்க அன்பிட். அதாவது அந்த ஷூட் பண்ணுவாங்க தெரியுமா, டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்கும், உடனே இவங்க ஓட ஆயத்தமாகணும். அதுக்கு முன்னாடியே ஓட்டாலே பிரச்சனை, அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களாய் வெளியேற்றப்படுவார்கள். அப்போது கவனிங்க, அதில் ஓடுற அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளுகிற மக்கள் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா, பந்தயத்தில் வெற்றியை பெறுவான் என்று அறியீர்களா. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, செகண்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, தேர்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, அவ்வளோதான். சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வருங்களுக்கு கோல்டு மெடல் தருவாங்க, தங்கப்பதக்கம். ஆமாவா இல்லையா? அப்போது கவனிங்க, இதை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு. ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர் விளையாட்டு கலைகளிலே ஆர்வமுடையவராக இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் மல்யுத்தத்தை குறித்து குறிப்பிட்டு அங்கே ஒரு ஓமையை சொல்லுவார், உதாரணத்தை சொல்வார். அதே போல் இங்கே பந்தய சாலையை, ஓட்டப்பந்தயத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்போது கவனிங்க, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அந்த பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். கண்டதை தின்ன மாட்டாங்க அவங்க. ஆமாவா இல்லையா? சரீரத்தை கவனிங்க, பாதிக்கக்கூடிய உணவு வகைகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க மைண்டில் எப்பொழுதுமே அவங்க சிந்தனையில் ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வரணும், முதல் ஒரு வீரனாக வந்து கோல்டு மெடலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க இச்சையான உணவு வகைகள்லாம் தவிர்த்து, மாம்சத்தெல்லாம் அவ்வளோ மாம்ச உணவு வகைகள்லாம் அவ்வளோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உண்ண மாட்டார்கள். அவங்க எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள். கவனிக்கணும், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு, அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். கவனிங்க, ஒரு 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு கோல்டு மெடல் வச்சுக்கோ, அவங்க கொடுக்குற ஒரு கோல்டு மெடல் ஒரு 10 லட்சம் வச்சுங்க. கவனிங்க, அதை குறித்து அவர் சொல்றாரு, அழிவுள்ள பரிசை, அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ சொல்றார், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு, அழிவில்லாத பரிசை, அழிவில்லாத நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே கவனிங்க, இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனுஷனோ மனுஷியோ பிறக்கும் பொழுது, குழந்தையோ யாரும் தெரியாது, யாராக இருந்தாலும் சரி, பிறந்த உடனே அது ஓட ஆரம்பிக்கிறது. இங்கே ஓட்டம் என்பது எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது என்றால், வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது, வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஆகவே தான் பவுல் கூட சொல்லுவார், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு. திரும்பி பார்க்கிறார் தான் ஓடி வந்த வாழ்க்கையை அவர் பார்த்து அதில் திருப்தி அடைந்து சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னத்தை எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கிறது என்று தீமோத்தேயு புத்தகத்தில் அவர் குறிப்பிடுகிறார். ஆகவே அன்பானவர்களே, இங்கே ஓட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது, வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. கவனிங்க, நேற்றைய நாளை மறுபடியும் நம்ம கொண்டு வர முடியாது.
நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாமல் போனாலும் சரி, நான் இப்படியாய் சொல்லுகிறேன், நம்முடைய ஆயுசு நாட்களில் இன்றைக்கி ஒரு நாள் குறைஞ்சி போச்சு. ஏற்றுக்கிறீங்களா? அதை ஏற்றுக்கிறீங்களா? நம்முடைய ஆயுசு நாட்களில் இன்றைக்கி ஒரு நாள் குறைஞ்சி போச்சு. சரிங்களா? ஆகவே கவனிங்க அன்பானவர்களே, நாம் நம்முடைய ஒரு முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அது தெரியாது. ஆனால் ஓட்டப்பந்தயம் ஓடுறவங்களுக்கு கவனிங்க, ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு முடிவு தெரியும். 200 மீட்ரு ஓடணுன்னா அவங்களுக்கு ஒரு லக்கு இருக்கும். அந்த 200 மீட்டர் பாயிண்ட் ஒன்று இருக்காங்க, அங்கே ஓடி போய் முடியணும். ஆனால் நமக்கு அன்பானவர்களே அதெல்லாம் தெரியாது, மறைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 90வது அதிகாரத்தில் சங்கீதம் 90வது அதிகாரத்தில் மோசே இவ்விதமாய் ஜெபம் பண்ணுவார். சங்கீதம் 90 எடுத்துக்கொள்வோம். எங்கள் வாழ்நாள் எல்லாம் நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். 12 படிமா. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை, எங்கள் ஆயுசு நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. அன்பானவர்களே, அப்படி கேட்டாலும் ஒவ்வொரு மனுஷனுடைய கவனிங்க நாளையும் முடிவின் நாளையும் கடவுள் மறைத்து வைத்திருக்கிறார். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்படி சொல்லட்டுமா? நம்ம தலைக்கு மேலே 2 பாறாங்கல் தொங்கிக்கின்னு இருக்குது. பெரிய பாறாங்கல், அது விழுந்தால் நசிங்கணும்னு வச்சிங்களேன். ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். நம்ம தலைக்கு மேலே 2 பாறாங்கல் தொங்கிக்கின்னு இருக்குது. ஒன்று நம்முடைய முடிவு, அதாவது நம்முடைய மரணம். இன்னொன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை. இந்த 2ல் எது நடந்தாலும் நான் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த நிச்சயம், அதாவது இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாய் பார்ப்பேன் என்கிற அந்த பாக்கியம், அந்த நிச்சயம் எத்தனை பேருடைய உள்ளத்தில் வந்திருக்குதோ வருதோ, அதை நினைக்கும் பொழுது புல் அரிக்குதோ, அதை நினைக்கும் பொழுது சந்தோஷம் வருதோ, அவர்கள் ரட்சிப்பில் உறுதியாக இருக்கிறார்கள். அந்த உணர்வே இல்லை. அதை குறித்தெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாதுப்பா. நான் இந்த உலகத்தில் ஜாலியாக வாழணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், நல்ல வீடு வாசல் கட்டணும், நல்ல காரு வாகனங்கள் அதெல்லாம் சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பேர் புகழ் வாழணும். எனக்கு இந்த மறுமை, இயேசுநாதர் வருக, இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் உணர்வு இல்லைன்னா அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே இல்லை என்று அர்த்தம். அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே இல்லை என்று அர்த்தம். அன்பானவர்களே கவனிங்க, நாம் ஒவ்வொருவரும் கவனிங்க ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த ஓட்டத்தின் முடிவில் நம்மை சிருஷ்டித்த இறைவனை நாம் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, தனி அறையில் உக்காந்து தேவ சமூகத்தில் ஒரு பாடலை பாடும் பொழுது நான் டீப்பாக பாடினேன்னா அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த உடனே தேம்பி அழுவேன். அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குமானால் ஒரு நாள் வரும், நான் கண்ணை மூணு அடுத்த வினாடி என் ஆண்டவரை முகமுமாய் பார்ப்பேன் என்கிற அந்த ஒரு ஆனந்த பாக்கியம் இருக்குது. அதை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இதயத்தில் தோன்றவும் இல்லை, எந்த எழுத்தாளனாலையும் வர்ணிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆகவே தான் சொல்றாரு, இங்கே பந்தய சாலையிலே ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் ஆகவே இந்த நாளிலே நாம் படிக்க போகிற செய்திக்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால் தவறான ஓட்டங்கள். முதலாவது ஒரு ஓட்டத்தை குறித்து இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். அந்த ஓட்டத்துக்கு பெயர் இயேசுவை விட்டு ஓடுகிற ஓட்டம். இயேசுவை விட்டு ஓடுகிற ஓட்டம் அல்லது இயேசு இல்லாமல் ஓடுகிற ஓட்டம். ஓட்டம்னா நான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கிறேன். ஓட்டம் எதுக்கு அடையாளமாக இருக்கிறது? வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதாவது இயேசுவை விட்டு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. படிப்போம். மத்தேயு புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 56வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு புஸ்தகம் 26:56.
ஆகிலும் 6 தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி ஆகிலும் தீர்க்க தரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். கவனிக்கணும் அன்பானவர்களே, இங்க படிக்கிறோம், ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணி ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு பெயர் சொல்லி அவர்களை அழைத்தார். அப்படி அழைக்கப்பட்ட சீஷர்கள் தான் கவனிங்க, ஆண்டவருடைய ஊழியங்கள் தொடங்கின காலங்களில் கூட இருக்கிறார்கள். ஆண்டவர் இவர்களை போகிற இடங்களுக்கெல்லாம் அழைத்து கொண்டு போகிறார். இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதிகாரம் கொடுக்கிறாரா இல்லையா? புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்க நீங்க சொன்னாரா இல்லையா? மாத்திரம் இல்லை, கவனிங்க, நீங்க போய் ஊழியம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரா அனுப்புறாரு. அவங்க போறாங்க, பேய் துரத்துறாங்க. அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சு ஓடி வராங்க. ஆண்டவரே, பேய்களும் ஆண்டவரே எங்களை பார்த்து பயந்து ஓடுது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாய் பேய்கள் ஓடுவதற்காக சந்தோஷப்படாதிருங்கள், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதற்காக சந்தோஷப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்போ கவனிங்க, இவங்க இயேசுநாதர் கல்யாண வீட்டுக்கு போய் அங்க அற்புதம் செய்யறாரு, அங்க கூட இருக்கிறாங்க, அங்க ஓடி வந்தாங்க. மாத்திரமல்லாமல் கவனிங்க, இயேசுநாதர் மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பும் பொழுது அங்க வந்தோம் கூடவே இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, வனாந்தரத்தில் ஆண்டவர் அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் வார்த்தைகளை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கே கவனிங்க, 3 நாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருந்த ஜனங்களை திருப்பி அனுப்பும் பொழுது ஆண்டவர் அங்கே 2 மீன் 5 அப்பத்தை என்ன பண்றாரு? 5 மீன் 2 அப்பத்தை என்ன பண்றாரு? 2 மீன் 5 அப்பமா, 5 மீன் 2 அப்பமா? 5 மீன் 2 அப்பம். நல்லா சொல்லுங்கம்மா. 5 அப்ப 2 மீன். இதை என்ன பண்றாரு? ஆண்டவர் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் பிட்டு கொடுக்கும் பொழுது சாப்பிட்டவங்க கிட்டத்தட்ட 10,000 பேரா. மீந்து போன கூடைகள், அதாவது மீந்து போனதை எத்தனை கூடை நிறைய எடுத்தாங்க? 12. அப்போ 12 சீஷர்கள் இருந்தாங்களா இல்லையா? அற்புதம் செய்யும் போது கூட இருந்தாங்க. ஆனால் கவனிங்க, கெத்செமனே தோட்டத்துக்கு போய் ஜெபம் பண்ணுறாரு, அங்கேயும் கூட இருக்கிறாங்க. இப்போ கவனிங்க, அந்த சூழ்நிலையில் இந்த யூதாஸ் என்பவன் இயேசுவை காட்டி கொடுக்க வருகிறான். காட்டி கொடுக்க வந்து அந்த போர் சேவகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கையில் ஈட்டியோடு கூட தீப்பந்தத்தோடு கூட தடிகளோடு கூட வந்து இயேசுவை கைது பண்ணும் பொழுது அப்பதான் இந்த வசனம் சொல்லப்படுகிறது, ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதி இருக்கிற வசனங்கள் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவரை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்போ அன்பானவர்களே கவனியுங்கள், இங்கே நாம் படிக்கிறோம், இந்த சீஷருடைய வாழ்க்கையை குறித்து நாம் கவனிப்போமானால், அவர்கள் ஆரம்பத்தில் எப்படியோ வாழ்ந்த வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கி மீன் பிடிக்கிற மீனவர்களாய் இருந்த அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்து தன்னோடு கூடவே வைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர்களை சீஷர்களாக உருவாக்கி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட சீஷர்கள் இந்த ஒரு சம்பவம் நடந்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவை விட்டு விட்டு ஓடுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். இது எதை குறிக்கிறது என்றால் அன்பானவர்களே, இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் எந்த மனுஷியாக இருந்தாலும் இயேசு இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை மிக மிக ஆபத்தான வாழ்க்கை. எத்தனை பேர் உணர்றீங்க? இயேசு இல்லாமல் ஓடுகிற ஓட்டம் அது மிக மிக ஆபத்தான ஓட்டம். சில பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க, ஆரம்பத்தில் இயேசுக்காக பிரகாசித்திருப்பார்கள், இயேசுக்காக வாழ்ந்திருப்பார்கள், ஓடி இருப்பார்கள். இடையில இயேசுவை விட்டு விட்டு
அதாவது வெளியே தெரியாது, ஆனா உள்ளத்திலே பின்மாற்ற ஜீவியத்தோடு கூட இயேசு கிறிஸ்துடைய அந்த பிரசனம் இல்லாமல், அவருடைய பரிசுத்த ஆவியாருடைய அனாயிட்டிங் இல்லாமல், சும்மா ஒரு நடைப்பிணமாய், கவனிங்க, உள்ளத்துல ஒரு உணர்வே இல்லாத ஒரு செத்து போன கிறிஸ்துவலாக அப்படியே இருக்க முடியும். எழுத்தின்படியே இயேசு விட்டு ஓடலாம். ஆனா கிறிஸ்தவனா பேர் இருக்கும், கிறிஸ்தவங்களா என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, ஆனா உள்ளத்துல இயேசு இருக்க மாட்டார். அவங்க உலகத்தோடு கூட ஒத்து போய் உலக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள், அவங்க பாவ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பார்கள். ஆகவே இங்கே கவனிக்கணும், நாம் ஓடுகிற ஓட்டத்தில் நாம் இயேசுவை பிடித்து கொண்டு ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஆகவே ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில இயேசு இல்லாமல் வாழ்வானானால் அவனை போல பரிதாபமான மனிதன் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. வாசிக்கலாம், உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு, உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் ஜீவனையும் கவனிக்கணும், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, உன் சந்ததி அண்டர்லைன் பண்ணுங்க, நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு, போதுமா, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு ஓடு. நீ ஜீவனை தெரிந்து கொண்டு ஓட வேண்டும். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு ஓட வேண்டும். இங்க ஆண்டவர் சொல்றார், உனக்கு முன்பாக நான் ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன். ஆண்டவர் நமக்கு முன்பாக இடது பக்கத்திலே மரணத்தை வைத்திருக்கிறார், வலது பக்கத்திலே ஜீவனை வைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் குழந்தையாக பிறந்த உடனேயே இதை வைத்தார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? ஆமென். ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ தெரியாது, எந்த சமுதாயமோ தெரியாது, அவன் சிகப்போ கருப்போ தெரியாது, உள்நாடோ வெளிநாடோ தெரியாது. ஒரு குழந்தையா பிறந்த உடனே அவர்களுக்கு முன்பாக ஜீவனும் இருக்கிறது, அவர்களுக்கு முன்பாக மரணமும் இருக்கிறது. ஆமென். இரண்டில் ஏதாகிலும் ஒன்றை தெரிந்து கொண்டுதான் ஓட வேண்டும். இரண்டில் ஏதாகிலும் ஒன்றோடு கூட தான் நாம் வாழ முடியும். இது இரண்டை இல்லாமல் நான் வாழ்வேனா அது முடியாத காரியம். ஒன்று ஜீவனோடு கூட வாழ வேண்டும், அல்லது மரணத்தோடு கூட வாழணும். இந்த ரெண்டுக்கும் பெயர் ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஜீவனுக்கு ஆசீர்வாதத்தையும் மரணத்திற்கு சாபத்தையும் என்று சொல்லி முடிக்கிறார். அப்படிதானே வருது அங்க, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். கவனிக்கணும், ஜீவனுக்கு அவர் ஆசீர்வாதத்தையும் என்று சொல்லுகிறார், மரணத்துக்கு சாபத்தையும் என்று சொல்லி முடிக்கிறார். கவனியுங்கள் அன்பானவர்களே, இதிலே நாம் நம்ம தப்பான தவறான காரியத்தை தீர்மானம் எடுத்து மரணத்தை அல்லது தெரிந்து கொண்டு நாம போய்விடாதபடிக்கு ஆண்டவரே என்ன பண்றாரு, அவரே நமக்கு கவனிங்க ஆலோசனையும் கொடுக்கிறார். உனக்கு முன்னாடி மரணத்தை வைக்கிறேன், உனக்கு முன்னாடி ஜீவனை வைக்கிறேன், உனக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை வைக்கிறேன், உனக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னாலும் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொண்டு அவரே ஆலோசனை கொடுக்கிறார். நீ ஜீவனை தெரிந்து கொண்டு ஓடு, நீ ஜீவனை தெரிந்து கொண்டு ஓடு. அன்பானவர்களே, இப்போ இங்கே ஒரு கேள்வி. இந்த காலை வேளையில் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு அமர்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் கரத்தில் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு ஓடுகிறீர்களா, அதாவது வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா, அல்லது மரணத்தை தெரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்கள் ஜீவனை தெரிந்து கொண்டு ஜீவனை பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா, அல்லது மரணத்தை தெரிந்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் இன்றைக்கு வேதம் கேட்கிற ஒரு கேள்வி. கவனிங்கள், ஜீவன் என்பது எது? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுக்கு அடையாளமாய் இருக்கிறது. மரணம் என்பது எது?
பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த ரெண்டுல ஏதாகிலும் ஒன்றை நீங்களும் நானும் செலக்ட் பண்ணி கொண்டு தான் மனுஷன் ஓட முடியும். ஹல்லேலூயா, ஆமென். இது ரெண்டும் இல்லாமல் யாராலையுமே இங்கே வாழ முடியாது. அப்போது ஒன்று, என் வாழ்க்கைக்கு கவனிங்க, இயேசு முக்கியம் என்று நீங்கள் தேர்வு செய்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஜீவனை தெரிந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் இன்னொரு காரியம், இயேசு இல்லைன்னா அடுத்தது அவங்க வாழ்க்கை என்னன்னா பாவ வாழ்க்கையை தெரிந்து கொண்டு பாவத்தோடு கூட அவர்கள் மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒன்று, இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டு நாம் ஓட வேண்டும் இல்லையா? பாவத்தின் கரத்தை பிடித்து கொண்டு தான் ஓட வேண்டும். 1995 ஆகஸ்ட் 15 அதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை கவனிங்க, பாவத்தை பிடித்து கொண்டு ஓடுகிற ஒரு ஓட்டமாய், விக்கிரக ஆராதனை பிடித்து கொண்டு ஓடுகிற ஒரு ஓட்டமாய், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மனமோன்ற வாழ்க்கைக்கு நான் ஓடிக்கொண்டிருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து 1995 வருஷத்தில் ஆகஸ்ட் மாதம் 15 என்னை தேடி வந்து எனக்கு ரட்சிப்பை கொடுத்து எனக்கு சுகத்தை கொடுத்து என்னை விடுதலை ஆக்கினார். இந்த நாள் வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் 31 வருஷமா. அல்லேலூயா, ஆமென். என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லி அன்றைக்கு லோத்துக்கு எப்படி சொன்னாரோ அதே மாதிரி ஒரு காலத்தில் என்னுடைய ஜீவன் ஆக்கினைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்தது, உங்களுடைய ஜீவன் ஆக்கினைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் என்றோ ஒரு நாள் உங்களுக்கும் எனக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்டு அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டபடினாலே இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஜீவன் நம்முடைய ஆத்துமா கவனிங்க இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறார்களோ அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, வேதத்தை மணிக்கணக்காய் வாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. பயங்கரமாக ஜெபிக்கிறவனுக்கு நித்திய, ஏன்னா மற்றவங்க தான் ஜெபிக்கிறான். இயேசுநாதரை நோக்கி ரட்சிக்கப்படாதவங்க ஜெபம் பண்ணலையா? எனக்கு இந்த கடவுளும் பிடிக்கும் அந்த கடவுளும் பிடிக்கும், இயேசுநாதரை உன்னையும் கும்பிட்றேன் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? எங்கள் அரசியல்வாதியும் கூட பைபிளை வாசிக்கிறாங்க, சில கருத்துக்களை தேர்வு செய்வதற்கு, சில கருத்துக்கள் மூலமாக அறிவுரைகளை சொல்வதற்கு. பர்வீன் சுல்தான் அவங்க அடிக்கடி பட்டிமன்றம்லாம் பேசும்பொழுது அதிகமாக பேசுவது எதுனா பைபிளை தான். ஆகவே பைபிளை படிக்கிறதுனால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லைங்க. எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக சாபத்திற்காக கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார், அவரே என்னுடைய இரட்சகர் என்று அவரை உள்ளத்திலே இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை பிடித்து கொண்டு ஓடுகிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் பரிசு உண்டு. ஆமென். அத்தனை பேர்களுக்கும் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். கவனிங்க, நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு முன்பாக 2 காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, இன்னொன்று கவனிங்க நம்முடைய மரணம். அது என்னைக்கு முடியும்னு தெரியாது, என்னைக்கு முடியும்னு தெரியாது. இன்னைக்கு பேசிக்கொண்டு இருக்கிறேன்னா நாளைக்கு உயிரோடு இருப்பேனா எனக்கு தெரியாது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்னைக்கு வருவார் எனக்கு தெரியாது, ஆனால் நான் நம்புறேன் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், அல்லது அடுத்த மாதம் வருவார், அடுத்த வருஷம் வருவார். எது நடந்தாலும் சரி நான் இயேசுவை என் ஆண்டவரை முகமுகமாய் சந்திப்பேன் என்கிற அந்த நிச்சயம் உள்ளத்திலே இருக்குமானால் நான் பந்தய பொருளிலே பரிசு பொருளை பெற்றுக்கொள்கிறவனாய் இருப்பேன். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் தொனிக்குன்னு சொல்லப்பட்டிருக்க படிமா. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும்
நாமும் கவனிக்கணும், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று இங்கே கவனிங்க பவுல் சொல்லுகிறார். பைபிளை படிக்கிறோம். கர்த்ததாமே ஆராவரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். நிச்சயம் இது நடக்கும். ஆமென். முதல் வருகை ஆண்டவர் கவனிங்க இரட்சகராக வந்தார். இரண்டாவது வருகையில கவனிங்க அதை ரெண்டு விதமாய் பிரிக்கலாம். ஒன்று ரகசிய வருகை, இன்னொன்று பகிரங்கமான வருகை. கவனிங்க, அந்த ரகசிய வருகையில் அந்த ரெண்டாம் வருகையில், ரெண்டாம் வருகை வரைக்கும் தான், மூணாவது வருகைலாம் கிடையாது. இன்னைக்கு மூன்றாம் வருகையும் உண்டுன்னு சொல்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. கவனிங்க, அந்த ரெண்டாம் வருகையில் ஒரு காரியம் நடக்கும். ரகசியமாக வந்து தம்முடைய சபையாகிய மனவாட்டியை மீட்டு கொண்டு போய்விடுவார். ஆமென். அடுத்தது கவனிங்க, அவர் பகிரங்கமாய் இந்த பூமிக்கு வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி வரும் பொழுது இப்போ இயேசுநாதருடைய வருகை இப்போ இருக்குமானால் கவனிங்க, இந்த மைக்கு கீழே விழுந்துடும், இந்த கண்ணாடி கீழே விழுந்துடும், இந்த ட்ரெஸ் எல்லாம் கீழே விழுந்துடும். நான் இந்த செகண்டில் கவனிங்க, ஒரு நிமிஷத்தில் இந்த கண்ணை மூடி கண் சுமட்டுறோம் இல்லையா, அந்த ஒரு இமைப்பொழுதில் நம்ம எல்லாரும் மறுரூபமாகி யாரை சந்திக்க போயிடுவோமா? நடுவானத்தில் ஆண்டவர் நின்று கொண்டு இருப்பாராம். ஆண்டவரை சந்திக்க போயிடுவோமா? அப்போ எந்த சர்ச்சின்லாம் பார்க்க மாட்டார் ஆண்டவர். வார்த்தையின்படி உண்மையாக எத்தனை பேர் வாழ்ந்தாங்களோ, அவருடைய சித்தத்தின்படி அவருக்கு பிரியமானபடி எத்தனை பேர் வாழ்ந்தாங்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் உயிரோடு கூட என்ன பண்ணுவார்? எடுத்துக்கொள்வார். சாவே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமென். மரணத்தை காணாதபடிக்கு ஆண்டவர் மறுரூபமாகி நடுவானத்திலே கூட்டி சேர்த்து கொண்டு முதல் முறையாக அவரோடு கூட பரலோகத்திற்கு செல்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நினைக்கும் பொழுது நான் போவேன்ற நிச்சயம் எத்தனை பேர் மனசில் இருக்குது? இது வந்தால் தான் ரட்சிப்பின் அனுபவம் இருக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் ஒன்றுமே தெரியல அப்படின்னா நீங்கள் சம்திங் ராங். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா இல்லையா? ஏதோ கல்யாணத்துக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கல்யாணத்துக்காக ரட்சிக்கப்பட்டீங்களா? எனக்கு தெரியாதுண்ணா. இந்த பொண்ணுக்காக சர்ச்சுக்கு வந்தேன், இந்த பையனுக்காக சர்ச்சுக்கு வந்தேன், எங்கள் அக்கா கூப்பிச்சின்னு சர்ச்சுக்கு வந்தேன், குழந்தை கிடைக்குன்னு வந்தேன். இல்லைம்மா, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை உண்டாக்கினவரை ஒரு நாள் நான் முகமுகமாய் பார்ப்பேன். இந்த நிச்சயம் இருந்தால் தான் உண்மையான ரட்சிப்பு, உண்மையான மனம் திரும்புதல். அது இல்லைன்னா தப்பாக நினைக்காதீங்க, அவங்க ஆவியில் செத்து போயிருக்கிறாங்க. அவங்க ஆவியில் செத்து போயிருக்கிறாங்க. சர்ச்சுக்கெலாம் வருவாங்க, எல்லாம் செய்வாங்க, காணிக்க கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்க ஒரு செத்த பொணத்துக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். பைபிளை படிக்கிறோம், சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடே செத்தவர்கள். ஆமென். 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். கவனிக்கணும், கவனிங்க, பைபிள் சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல், யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறேன். இப்ப இங்க யோவான் சொல்றாரு, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஜீவனை உடைய இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவை இறைவனாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களே ஜீவனை உடையவர்கள். ஆமென். மற்றபடி ஞானஸ்நானம் எடுத்தவங்களாம் ஜீவனை உடையவர்கள் கிடையாது. சர்ச்சுக்கு போகிறவங்களாம் ஜீவனை உடையவர்கள் கிடையாது. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறாங்கப்பா, கிடையாது. ஆமென். வார்த்தையின்படி நடந்து, குமாரனுடைய வார்த்தைகளின்படி நடந்து கவனிங்க, ஜீவிக்கிறவர்கள் ஜீவனை உடையவர்கள். தேவனுடைய குமாரன் இல்லாதவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று, நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல், தேவகுமாரனுடைய இயேசு என்கிற அந்த நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதி இருக்கிறேன். போதும், இவைகளை எழுதி இருக்கிறேன். குமாரனை உடையவனுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு. ஆகவே அன்பானவர்களே, இந்த பாவ வாழ்க்கை இருக்குமானால், ஒருவேளை கூடுக்காக ஆசைப்பட்டு ஒருத்தர் என்ன பண்ணான், சேஸ்திரபுத்திர பாகத்தை
2 பேரோடு கூட ஐக்கியம் வச்சுக்கணும் ஓட முடியாதுமா. ஒன்று பாவத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கணும், இல்லையா கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கணும். ஆமென். நான் ஆற்றுல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. உலகமே எனக்கு பிடிக்கணும், இயேசுவை எனக்கு பிடிக்கணும், இது முடியாத காரியம். கவனிங்க, எலியா சொல்வார், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவி, பாகால் தெய்வம்னா பாகால வணங்கு, ஓடிப்போ அப்படின்ற மாதிரி சொல்றார். எது வரைக்கும் 2 நினைவுகளோடு குந்தி 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 நடப்பாய். அல்லேலூயா. ஒரு தவறு செய்யும் பொழுது மனசாட்சியே குத்தலைன்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். என்னது போயிடுச்சு? பீஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சுத்தமாக பீஸ் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லைங்க. ஒரு தவறை செய்யறோம்னா நமக்குள்ள பயம் வரணும். என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். என் ஆண்டவருக்கு இது பிடிக்காது. என்ன சொல்றீங்கம்மா? அப்போ கவனிங்க, பாவம் செய்து கொண்டேன், உங்களை சொல்லல, விபச்சாரம் செய்து கொண்டேன், அநியாயம் செய்து கொண்டேன், சாராயம் குடித்து கொண்டேன், கஞ்சா அடித்து கொண்டேன், நான் இயேசுவோடு கூட வருவேன் அப்படின்னா அது முடியாத காரியம். அல்லேலூயா. ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிமா. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். கவனிக்கணும், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரம ஈவை ருசி பார்த்தோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், பரிசுத்த ஆவியை பெற்றோம், தேவனுடைய நல் வார்த்தையையும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள், பின்வாங்கி போகிறவர்கள், இயேசுவை விட்டு விட்டு போகிறவர்கள், தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். நம்ம நினைச்சுன்னு இருக்கிறோம், உலகத்தான் சொல்ற மாதிரி கிறிஸ்தவங்களாப்பா அவங்க பாவம் பண்ணிட்டு போயிட்டு பாவம் பண்ணிட்டு இயேசுநாதர்கிட்ட மன்னிப்பு கிடையவே கிடையாது. நீதிமானுக்கு இங்கேயே சரி கட்டப்படும். ஆமென். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியம் பக்தி இல்லாதவனும் அவனுடைய நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவன் பரிசுத்தத்திலே மகத்துவமுள்ள தெய்வம். விசுவாசத்தை குறித்து சொல்லும் பொழுது, கடுகளவு விசுவாசம் உனக்கு இருக்குமானால் மலையை பார்த்து பயந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும். ஆனால் பரிசுத்தத்துக்கு ஆண்டவர் காம்ப்ரமைஸ் ஆகல. சூப்பர், பரிசுத்தமா இருக்கிறியா, குட் அப்படிலாம் சொல்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாவானாக. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கை யாரை பிடித்து கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம்? பாவத்துக்காக, உலகத்துக்காக, சிற்றின்பங்களுக்காக, இச்சைகளுக்காக, பதவி சுகங்களுக்காக இயேசுநாதரை விட்டுட்டு நான் கிறிஸ்துவன் கிடையாது சர்டிஃபிகேட் வாங்கும் பொழுது கவனிங்க, அங்கே போய் சொல்றது நான் கிறிஸ்துவன் இல்லை, நான் சும்மா கோயிலுக்கு போகிறேன், என் பேர் இந்த பேர் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதி சான்றிதழை வாங்கும்போது அங்கே தெரியும் லட்சணம். இங்கே பேர் அசோக் குமார், எங்கே ஸ்கூலில் அசோக் குமார், இங்கே டேனியல். புரியுதுங்களா சொல்கிறது? இங்கே ஒரு பேர் வச்சுக்குவாங்க, இங்கே ஒரு பேர், அதாவது உதாரணமாக என் பேர் செல்வகுமார் அப்படின்னு எதில் இருக்கும்? இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி செல்வகுமார். ஆனால் எனக்கு பிறந்த மகள் இருக்கிறாங்க, அப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன். என் பொண்ணுக்கு ஏஞ்சல்னு ஒரு பேர் வச்சுட்டு ஸ்கூலில் சலுகை கிடைக்கும், கவர்மெண்ட்லேருந்து ஆதாயம் கிடைக்கும்னு சொல்லி ரேவதின்னு ஒரு பேர் வச்சா நான் மாய்மாலக்காரன். சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் ரட்சிக்கப்படாததுக்கு முன்னாடி நான் குழந்தை குட்டியெல்லாம் பெற்று நான் இந்த பேரை வச்சுட்டேங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் 2 பேர் வச்சு கூப்பிட்றோம் பார்த்தீங்களா? ஸ்கூலுக்கு என்ன பேர்? ரேவதி. இங்கே கூப்பிட்ற பேர் என்ன பேர்? ஏஞ்சல். இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். வாழ்ந்தால் இயேசுக்காக வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா கிறிஸ்தவன் அப்படின்ற அந்த அட்டவணையில் ரேவதினே பேரை கொடு, ரேவதி தான் பேர், ஆனால் கிறிஸ்தவங்க எத்தனை பேர் தைரியமாக அப்படி வாங்க முடியும்? ஹல்லேலூயா. இப்பொழுதும் கவனிங்க, என் பேர் செல்வகுமார் தான், ஆனால் அங்கே கிறிஸ்தவன். ஆமென். நித்யானந்தன் தான் பேர், ஆனால் அந்த பிறப்பு சான்றிதழில் கிறிஸ்தவன். ஆமென். ஏஞ்சல் தான் பேர், அந்த பிறப்பு சான்றிதழில் கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. இந்த டபுள் கேம் ஆடக்கூடாது.
இந்த மாய்மாலெல்லாம் பண்ணக்கூடாது. வாழ்ந்தால் இயேசுவுக்காக, செத்தாலும் இயேசுவுக்காக. அவங்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஆமென். ஏசுனாரு மன்னிச்சிடுவார். இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு வந்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னா இங்கே எபிரேயர் புஸ்தகத்திலையும் உங்களுக்கு வாசித்து காமிச்சோம். கவனிங்க, அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆமென். அவர்களை அதாவது இந்த நாய்க்கு இது தப்பாக நினைக்காதீங்கம்மா, நான் உங்களை சொல்ல ஒரு பிரசங்கத்துக்கு சொல்கிறேன். இந்த நாய் பார்த்துக்கிறீங்களா? நாய் தின்னுட்டு வாந்தி எடுக்கும், வாந்தி எடுத்துட்டு மறுபடியும் அதையே தின்னும். யோசிச்சு பாருங்களேன். அப்படி ஆண்டவரை வாந்தி பண்ணி போடுவாராம். அதை பார்த்தா நமக்கு அருவருப்பு இருக்காது? அப்போது ஏற்கனவே விட்டு விட்டு வந்த பாவங்களை ஈர்க்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் அதை செஞ்சிட்டா இயேசுவை விட்டு விட்டு ஓடுகிறோம். இது மிக ஆபத்தான ஒரு ஓட்டம். எங்கே போய் முடியும்? நரகத்தில் கொண்டு போய் முடியும். ஆக்கினை இருளில் போய் வாழ்க்கை முடியும். ஆகவே நித்திய ஜீவனுக்குள் ஓட வேண்டும் என்றால் நாம் இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டு ஓட வேண்டும். இரண்டாவது ஓட்டம், தவறான ஓட்டங்கள். இரண்டாவது ஓட்டம் மற்றவரின் வாழ்க்கையை கெடுத்து ஓடுகிற ஓட்டம். மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுத்து ஓடுகிற ஓட்டம். வாசிக்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 காலம் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி, சவுலும் யோனத்தானும் போர்க்களத்தில் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது, இஸ்ரவேலிலிருந்து அந்த செய்தி வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனா இருந்தான். அவன் 5 வயசுள்ளவனா இருந்தான். யாருன்னா யோனத்தானுக்கு பிறந்த ஒரு குழந்தை, 5 வயது. அப்பொழுது அவனுடைய தாதி, அப்பொழுது அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்கிற வேலைக்காரி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில், கவனிக்கணும், அவள் ஓடி போகிற அவசரத்தில், அதை அண்டர்லைன் பண்ணுங்க. ஓடி போகிற அவசரத்தில். நீயாவது தனியா ஓடு. வந்து பார்த்தோமா, சரி பிஞ்சு குழந்தைன்னு உயிரோடு கூட விட்டு போயிருப்பான் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாம்மா? ஐயோ இந்த பிஞ்சு குழந்தை எப்பரா கொள்றது, சரி ஓடு, இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு இருப்பான். நீ என்ன பண்ண? ஓடி போகிற, உயிரை காப்பாற்றிக்கிற அவசரத்தில் அந்த குழந்தைய காப்பாற்றின பேர்வையும் சொல்லிட்டு அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானா. எப்படியோ கால் இடறி அவன் விழுந்து போவதுக்கு இவன் வழி ஆயிட்டா. யாரு? இந்த தாதி, இந்த வேலைக்காரி. அப்போ அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று, அவனுக்கு மேவி பேசோத் என்று பெயர். அவனுக்கு மேவி போசோத் என்று பெயர். யோசிச்சு பாருங்க. நல்லா பிறந்த குழந்தை, 5 வயசு வரைக்கும் நல்லா நடக்குது, ஓடி ஆடுது. ஆனால் இந்த வேலைக்காரி பெண் அந்த குழந்தைய தூக்கின்னு ஓடின அவசரத்தில் குழந்தைய விட்டா. குழந்தைய கீழே விழுந்து 2 காலம் முடமாக போச்சு. வாழ்க்கை முழுவதும் முடமாகி போச்சு. ஆமென். வாழ்க்கை முழுவதுமாய் முடமாக போச்சு. இது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு தெரியுமா அன்பானவர்களே? நான் ஏற்கனவே சொன்னேன், ஒலிம்பிக் ஓட்டத்தில் ஓடுறாங்க, 200 மீட்டரோ இல்லை 400 மீட்டரோ எனக்கு தெரியாது. கவனிங்க, அந்த ஒலிம்பிக் ஓட்டத்தில் ஒவ்வொரு ட்ராக் இருக்குது இல்லையா? அந்த ட்ராக்கில் தான் ஓடணும் கரெக்டாக. கடந்த காலங்களில் 1992ஆம் வருஷத்தில் சைனி வில்சன் அப்படின்ற ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை ஓடும் பொழுது அவங்க கோல்டு மெடல் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நான் பெற்றுக்கொண்டவொடனே பயங்கர சந்தோஷமா. ஆனால் ஒரு 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 20 செகண்டில் அந்த ரெஃப்ரி வந்து, கவனிங்க, அந்த முதல் பரிசை பெற்றுக்கொண்ட அந்த சைனி வில்சன் அவர்கிட்ட ஒரு வீடியோவை போட்டு காமிச்சு, நீங்கள் போகிற அந்த ஓடுகிற ஓட்டத்தில் உங்களுடைய வலது கால் அடுத்த ட்ராக்கில் கால் வச்சுட்டு இருக்குது. அதை நாங்கள் வீடியோ ஜூமில் பார்த்துட்டோம். அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உங்கள் கால் என்ன ஆகுது? பக்கத்து ட்ராக்கில் வச்சுட்டீங்க. ஆகவே நீங்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறீர்கள் என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம்? அந்த பரிசை, கொடுத்த பரிசை பெற்றுக்கொண்டார்களாம். இந்த செய்தி யாருன்னா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நாங்களாம் எங்கேருந்து பேப்பர் படிக்குது? பேப்பர்லாம் படிக்கணும் நம்ம. அந்த நாட்களில் நான் விடாமல் பேப்பர் படிப்பேன். இப்போ தான் யூடியூப் செய்தி, டிவி செய்தி அதெல்லாம். ஆனால் அந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் கவனிங்க, நான் செய்தித்தாளை படிப்பேன். என்ன சொல்ல வரேன்னா, கவனிங்க, அவங்க ட்ராக்கில் ஒழுங்காக ஓடலையாம். அப்போது அடுத்தவங்க ட்ராக்கில் லைட்டாக காலை வச்சதுனால அவங்க கிட்ட இருந்து அந்த ப்ரைஸை
கவனிங்க, அதை நடத்துகிற அந்த ஆசிய விளையாட்டு போட்டி, அதாவது ஒலிம்பிக் போட்டி நிர்வாகம் பரிசை என்ன பண்ணுச்சு? பறித்து கொண்டது. ஆமென், அல்லேலூயா. நாம ஓடுகிற ஓட்டத்தையும் பரலோக அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ இது எதுக்கு அடையாளம் இருக்குதுன்னா, கவனிங்க, நம்ம ஓடுற ஓட்டம் நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, என் இயேசுநாதர் உண்டுன்னு ஓடணும். அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடக்கூடாது. அடுத்தவங்க காரியத்தில் மூக்க நுழைச்சி நீ சரியில்லை, உன்னுடைய ஊழியம் சரியில்லை, இவங்க வாழ்க்கை சரியில்லைன்னு நீ சொல்கிறதுக்கு நீ யாருன்னு கர்த்தர் கேட்குறார். பழி வாங்குவதும் பதில் உரைப்பதும் கர்த்தருக்குரியது. இப்போ அன்பானவர்களே கவனிங்க, ஆகவே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. அடுத்தவங்க விஷயத்தில் என்ன பண்ணக்கூடாது? நம்ம தலையிட்டு கவனிங்க பிரச்சனையை உண்டாக்கிடக்கூடாது. இப்போ நான் கூட இருக்கிறேன்னா, நான் சாட்சி கட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னா நான் மாத்திரம் பாதிக்கப்படல, என் புள்ள பாதிக்கப்படுவான், என் பொண்டாட்டி பாதிக்கப்படுவாங்க, என்னுடைய கவனிங்க எனக்கு வருகிற சந்ததியே பாதிக்கப்படும். ஆமென். ஆகவே எனக்கு கடவுள் கொடுத்த அந்த வழியில் நான் கரெக்டாக ஓடிக்கினே இருக்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை நான் பார்க்கக்கூடாது. அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணு போதும். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தவங்களுக்கு பிரச்சனைனா உள்ள நுழைஞ்சு குழப்பிடக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க போதும். ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு மனசுக்குள்ளே வருது, என்ன வருது, நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அது வரைக்கும் போதும். அதை விட்டுட்டு நான் தீர்க்கிறேன், நான் சரி பண்ணுறேன், பேர்வையும் சொல்லி போய் அங்கே கொலாப்ஸை உண்டாக்கிடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? லூக்கா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். லூக்கா புஸ்தகம் 17:1-2. தம்முடைய சீஷர்களை நோக்கி, பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடறல்கள் வராமல் போவது கூடாத காரியம்தான். கவனிங்க, சில பேர் போய் கடந்த காலங்களில் சர்ச்சுக்கு வராதவங்களாம் நாங்கள் இங்கே இல்லை, நான் வாழ்ந்த காலங்களில், அதாவது ஊழியம் செய்த காலங்களில் சில குடும்பங்கள் அவங்க சொல்லுவாங்க, அந்த குறிப்பிட்ட குடும்பம் எங்களை டிஸ்டர்ப் பண்ணிச்சு, அந்த குறிப்பிட்ட ஒரு சகோதரி எங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க, அவங்களால தாங்க நாங்கள் சர்ச்சை விட்டு நின்று போயிட்டோம், இப்படிலாம் சொன்ன மக்கள் யாராலும் உண்டு. ஆகவே அன்பானவர்களே ஸ்தோத்திரம், இங்கே கூட வந்தோமா அவங்க வேலையை பார்த்தோமா போய்க்கினே இருக்கணும். என்ன சொல்கிறீங்கம்மா? அல்லேலூயா, ஆமென். ரஜினி சொல்கிறார், என் வழி தனி வழி, அது மாதிரி என் வழி இயேசுநாதருக்கு உண்டான வழி. ஆமென். நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நம்ம திரும்பி பார்த்தா என்ன ஆகும்? நம்ம திரும்பி பார்த்து இப்படி இந்த ட்ராக்கில் காலை வச்சா என்ன ஆகும்? பின்னாடி ஓடி வரவங்க அவங்க முட்டி மோதி விழுந்து, வண்டியை ஓட்டின்னு போறிய ஒழுங்காக ஓடு, வண்டியை ஒழுங்காக ஓட்டின்னு போ. அன்றைக்கி எங்கள் பையனை நானும் போய்கின்னு இருக்கிறோம், ஓட்டம் வளைச்சி ஓட்டின்னு போகிறான். இவன் சாபத்து இல்லாமல் நம்ம மேலே முட்டினா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அநியாயமாக ஓட்டுறாங்களே, நீ ஒழுங்காக போய் தொலை இல்லையா? எப்படியோ ஏடாகரமாக ஓட்டுறியா வண்டியை முறுக்கி ஓட்டுறாங்களே பார்க்குறாங்களா? நீ ஓட்டி எங்கன்னா போய் சாவு, மற்றவன் மேலே மோதாத. எங்கன்னா அப்பாவே ஓட்டின்னு வருவான், அவன் மேலே முட்டி மோதி அந்த வீட்டில் அவன் மூலமாக தான் வருமானம் வரும், அந்த குடும்ப தலைவன் செத்துப்பிட்டா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்களேன். இப்படிலாம் உலகத்தில் கவனிங்க ஓடுறாங்க ஓட்டம், இப்படிலாம் வண்டியெல்லாம் ஓட்டுறாங்க. நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இங்கே கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, சீசர்களை நோக்கி இடர்கள் வருவது இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம். ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ சொல்றாரு, அவனுக்கு ஐயோ. இடர்கள்னா மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக்குற மாதிரி என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல்பாடு, என்னுடைய வாழ்க்கை இருந்தால் எனக்கு ஐயோ. அவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் எந்திரங்கள் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். அவனுக்கு நலமாயிருக்கும். பாருங்க, ஆண்டவர் அழகா தானே பூமியை படைச்சாரு. ஒழுங்கா இருந்துச்சா அந்த பொம்பளை? எந்த பொம்பளை? உங்களை சொல்ல ஏவாள். இது கவனிங்க, ஒழுங்கா இல்லாம பழத்தை சாப்பிட்டதன் விளைவு முழு உலகத்துக்கும், முழு பூமிக்கும், முழு மனுஷனுக்கும் சாபம் வந்துச்சா இல்லையா? சாபம் வந்துச்சா இல்லையா? ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே. நீ ஒழுங்கா இல்லாமல் இடரல் அடைஞ்சு மற்றவங்க எல்லாருக்குமே சாபத்தை வர வச்சிட்டிய.
அப்போது அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தரும் பார்க்கிறார், உலகத்தாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கவனிங்க, இப்போ நான் ஒரு தப்பு செஞ்சு அல்லது நான் ஒரு பாவத்தை செஞ்சு நான் மாட்டினேன்னு வச்சுங்க, அல்லது தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, இவரே வந்து ஃபுல்ஃபிட்டில் பிரசங்கம் மாதிரி இவர் யோகியம். அப்போ என்ன பண்ணுவாங்க மற்ற மக்கள் என்ன பண்ணுவாங்க? இடரல் அடைவாங்களா மாட்டாங்களா? அப்போ இது மற்றவங்களுடைய ஜீவியத்தை, மற்றவங்களுடைய ஓட்டத்தை கெடுத்து போடுகிற ஒரு ஓட்டமாக என்னுடைய ஓட்டம் இருக்குது. இன்னைக்கு நானும் வாழுகிறேன்னா என் குடும்பத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். ஆமாம், என்ன சொல்கிறீங்கம்மா? குடும்ப தலைவர் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். குடும்ப தலைவர் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அன்பானவர்களே கவனியுங்கள், ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் சரியான ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறான், ஆனால் தப்பு பண்ணான், அநியாயமாக என்ன பண்ணான்னா ஒரு குடும்பமே கெட்டு போச்சு. என்னன்னா அவன் பேர் தாவீது என்ன பண்ணுறான்னா இருதயத்துக்கு ஏற்றவன் தான், ஆனால் அவன் ஒரு மோசமான காரியத்தை பண்ணான். 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 சாமுவேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்கம்மா. மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோட கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஆகவே அன்பானவர்களே, இவன் தன் கடமையை தவறினான். இவனுடைய ஓட்டம் எங்கன்னா தலைமை தாங்கி யுத்தத்தில் இருக்கணும். யாரு? தாவீது. கவனிங்க, இவன் அதை தவறினபடினால இவர் மொட்டை மாடிக்கு வந்து உலாத்துறாரு. மொட்டை மாடிக்கு தூங்கி எழுந்து மொட்டை மாடியில் உலாத்தின உடனே தூரத்தில் குளிச்சு கொண்டு இருக்கிற பத்சேபாவை பார்க்குறாரு. ஒரு அழகான குடும்பத்தை கெடுக்கிறார். உரியா ஐயோ பாவம், ஒன்றும் அறியாத அப்பாவி. ஆனால் இந்த தாவீது போட்ட திட்டத்தால் படுகொலை செய்யப்படுகிறார். பத்சேபாலை எடுத்துக்கொள்கிறார். முடிவு என்னாச்சு தெரியுமா? குழந்தைய அடித்து கொண்டார் ஆண்டவர். நீங்கள் அந்த அதிகாரத்தை படித்து பாருங்களேன். அந்த தாவீது அந்த ஓட்டத்தை கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணபடினால, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுத்து ஓட்டத்தினால தாவீதின் குடும்பத்தில் அந்த நிகழ்வு நடந்தது. ஆண்டவர் சொன்னார், நீ ஒளிப்பிடத்தில் இதை செஞ்ச, ஆனால் உன் சந்ததியில் வருகிற பிள்ளைகள் வெளியரங்கமாக இதை செய்யும்படிக்கு செய்வேன். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தேசத்தில் பஞ்சம் உண்டாச்சு, பட்டினி வந்துச்சு, வியாதி வந்துச்சு, கொள்ளை நோய் வந்தது, ஜனங்க செத்தாங்க. சொல்றான் ஆண்டவர், நான் ஒருவன் பாவம் செய்திருக்க ஜனங்கள் அழியலாமா? ஆண்டவருடைய பாவத்தில் விழுறான். ஐயோ நான் பாவம் செஞ்ச ஆண்டவரே. அப்போ அடுத்தவங்களை கெடுத்து அடுத்தவங்களுடைய ஜீவியத்தை முடக்க செய்கிற ஓட்டம் நம்ம ஓடக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை கை காட்டி இவரால் தாங்க நான் இந்த பாவத்துக்குள்ளே விழுந்தேன்னு யாரும் சொல்லக்கூடாது. நம்ம ரோல் மாடலாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 3வது ஒரு ஓட்டம், தேவன் கொடுக்காத ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிற ஒரு ஓட்டம். தேவன் கொடுக்காத ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிற ஓட்டம். வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன். யார் அவரு? கேயாசி. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல், என் ஆண்டவன் அந்த பொருட்களை, அந்த பணத்தை கையிலே வாங்காமல், அந்த ஆசீர்வாதத்தை கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி, அண்டர்லைன் பண்ணுங்க, நான் அவன் பின்னால் ஓடி. அந்த ஆசீர்வாதத்தை எலிசா துச்சமன அவர் நினைச்சு இலவசமாய் பெற்றுக்கொண்டதை இலவசமாய் கொடுக்கிறார். அந்த காணிக்கை அவர் வாங்கலை. ஓகே படிமா. பிறகே ஓடி ஏதாகிலும்
வாங்குவேன் என்று ஆ, கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு ஆ, நாகமானை பின்தொடர்ந்தான். தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை ஆ, நாகமான் கண்டபோது ஆ, அவனுக்கு எதிர்கொண்டு போக ம், ரதத்திலிருந்து குதித்து ஆ, சுக செய்தியா என்று கேட்டான். ஆ, அதற்கு அவன் ஆ, சுக செய்திதான். ம், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஆ, 2 வாலிபர் இப்பொழுதுதான் ஆ, எப்பிராயிம் மலை தேசத்திலிருந்து பொய் சொல்றான். ஆ, என்னிடத்தில் வந்தார்கள். ஆ, அவர்களுக்கு ஆ, 1 தாலந்து வெள்ளியையும் ஆ, 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க ஆ, என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். எஜமான அனுப்புனாரு. பொய். ஆ, அதற்கு நாகமான், அதற்கு நாகமான், தயவு செய்து தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி வருந்தி 2 தாலந்து வெள்ளியை ஆ, 2 பைகளில் ஆ, 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி ஆ, அவனுக்கு முன்பாக சுமந்து போக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். ஆ, அவன் மேற்கண்டைக்கு வந்தபோது ஆ, அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி ஆ, வீட்டிலே வைத்து அண்டர்லைன் பண்ணுங்க, வீட்டுக்குள்ளே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். போய்விட்டார்கள். பின்பு அவன் ஆ, உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி எஜமானுக்கு முன்னாடி நின்னு, கேயாசியே, கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எங்கே இருந்து வந்தா என்று எலிசா அவனை கேட்டதற்கு எலிசா அவனை கேட்டதற்கு அவன் அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். பாருங்க, பொய் சொல்றானா இல்லையா? பொய்யான ஆசீர்வாதத்தை ஓடி போய் இந்த எலிசா வெறுத்த ஆசீர்வாதத்தை, தேவனுக்கு பிரியமில்லாத ஆசீர்வாதத்தை இவன் ஓடி போய் அதை கொண்டு வந்து தன் வீட்டில் வச்சுட்டு இப்போ எஜமான்கிட்ட வந்து நிற்கிறான். எங்கடா போனேன்னு எஜமான் கேட்குறாரு. நான் எங்கேயும் போகலன்னு சொல்கிறான். படிமா. அப்பொழுது அவன் அவனை பார்த்து, ஆ, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் மாடு மாடுகளையும் ஆ, வேலைக்காரரையும் ஆ, வேலைக்காரர்களையும் ஆ, வாங்குகிறதற்கு ஆ, இது காலமா? ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன்னையும் சந்ததியாரையும் ஆ, என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். போச்சு. போதுமா. முடிவு என்னதுங்க? சாபம். அதாவது அன்பானவர்ல, குறுக்கு வழியில பூந்து பெரிய ஆளா இல்ல, சீக்கிரம் பணக்காரனா மாறிடணும், சீக்கிரம் பணம் சம்பாதிச்சிடணும். பைபிள் அழகா சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஆகவே பணத்தை என்ன பண்ணலாம்? வட்டிக்கு விடலாம். 10 பைசா வட்டிக்கு பணக்காரன் ஆயிடலாம். மேலேருந்து ஒருத்தர் பார்த்துன்னு இருக்கிறார். கவனிங்க, நீங்களும் நானும் இங்கே கொஞ்ச நாட்களையே பணம் படைத்தவங்களாம் மாறிவிட்டால் வருமானம் எப்படி வந்துச்சுன்னு வருமான வரி கணக்கு கொடுக்கணும். தெரியுமா உங்களுக்கு? இந்த அரசாங்கமே வருமான வரி கணக்கு கேட்கும் பொழுது குறுக்கு வழியிலலாம் போய் சம்பாதிச்சு வருமானத்தை சேர்த்து நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம். அதை பரலோக அரசாங்கம் சாபமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் கணக்கு கேட்கும் கர்த்தர் வருவார், கணக்கு கேட்பார். ஆமென். பயமே இல்லை. எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், ஏமாற்றி சம்பாதிக்கலாம், பொய் பேசி சம்பாதிக்கலாம், லஞ்சம் வாங்கலாம், ஊழல் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தவறான ஆசீர்வாதங்களுக்கு நேராக. சர்ச்சுக்கெல்லாம் போனால் வேலைக்கு ஆகாதுப்பா, உலகத்தை பாரு, பழைப்பை பாரு, ஏசுனார் நீ ஏசுனார் பின்னாடி போனால் உனக்கு ஏசுனார் சோறு போடுவாரா, போடா பைத்தியக்காரா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்களா இல்லையா? உலகத்தின் பின்னாலே ஆசீர்வாதங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். கவனிங்க, பைபிள் சொல்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஆனா அதை விட்டுட்டு கவனிங்க, குறுக்கு வழியில தேவனுக்கு பிரியமில்லாத ஆசீர்வாதங்களை நாம தேடி போகும் பொழுது, இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டா நம்முடைய வாழ்க்கை பதங்குலைஞ்ச வாழ்க்கையா மாறிட்டோம், நிம்மதி இல்லாத வாழ்க்கையா மாறிடும். ஆமென். அப்போ இங்க அன்பானவர்ல கவனிங்க, குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்க ஒருத்தன் எய்ம் பண்ணான். யாரு? யூதாஸ். யூதாஸுக்கு என்ன குறை வச்சிருந்தார் ஆண்டவர்? உணவில் குறை வச்சிருந்தாரா? உடையில் குறை வச்சிருந்தாரா?
யோசிச்சு பாருங்க, அவனுக்கு ஒரு மேன்மையான அந்தஸ்தை கொடுத்திருந்தார். என்ன 12 அப்போஸ்தலர்கள், அவனும் ஒரு அப்போஸ்தலன் மாத்திரமல்ல, எல்லா பணமும் அவன் கைவசம் தான் இருக்குது. கணக்கு பார்க்குற வேலையை அவனுக்கு தான் கொடுத்து வச்சிருந்தார். ஆனால் அதை மீறி அவன் புத்தி எங்கே போகுதுன்னா, இயேசுநாதர் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுக்க என்ன பண்ணான்? உடன்பட்டான். முடிவு என்னது? 4 கொண்டு செத்தான். நம்ம நினைக்கலாம் அன்பானவர்களே, நான் தப்பான வழியை சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே ஆகலையே, சூப்பராக இருக்கிறேன்னு சந்தோஷமாக குடும்பம் போகுது. நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, ஓட லைஃப். நான் தான் அதான் வசனமே சொல்கிறேன். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை குறிச்சிங்க. இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அதனோடு கூட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். இப்போ லைஃப் நல்லா போகுது. ஆமாம், நான் 20 வட்டிக்கு விட்றேன், 10 வட்டிக்கு விட்றேன், நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு இயேசுநாதர் வேணாம், இஷ்டத்துக்கு ஓடலாம். ஆனால் அதனுடைய முடிவோ வேதனை. நிச்சயமாக கர்த்தர் கணக்கு கேட்பார். இங்கேயே கணக்கு கேட்பார், அங்கேயும் கணக்கு கேட்பார். முடிவு நித்திய ஆக்கினை. அப்போ கவனிங்க, ஸ்தோத்திரம். ஒரு 5 நிமிஷத்தில் இவன் வாழ்க்கையே மாறி போச்சுங்க. யாருடைய வாழ்க்கை? கேயாசியுடைய வாழ்க்கை. எலியாவுக்கு அடுத்தது எலிசா, எலிசாவுக்கு அடுத்தது யார் வந்திருக்கணும்? கேயாசி வந்திருக்கணும். இவர் 2 மடங்கு அற்புதம் செஞ்சார். யாரு? எலிசா. எலியா 1 மடங்கு அற்புதம். அப்போ இவன் எத்தனை மடங்கு? 4 மடங்கு செஞ்சுருக்கணும். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஓட்டம் தவறான ஓட்டமாக இருந்தது. என்னன்னா, ஐயோ வந்துச்சே அவ்வளோ பணம், இந்த ஆள் முட்டாள், இந்த ஊழியக்காரன் முட்டாள் ஊழியக்காரன் அந்த பணத்தை வாங்காமல் விட்டுட்டாரே. இவன் புத்தி யோசிக்குது, வேற குறுக்கு வழியில் ஓட்டம் ஓடுறதுக்கு விரும்புது. அந்த ஆசீர்வாதத்தை எப்படியாவது நாம் என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி இவன் அவனுடைய ரதத்துக்கு முன்னாடி ஓடி போய் மூச்சு வாங்க சொல்கிறான். வாங்க கேஆசி, என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க? இப்போ தான் என்னுடைய எஜமான் அனுப்புனார், என் எஜமானுக்கிட்ட இப்போ 2 பேர் வந்துட்டாங்க, அதனால் அந்த 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 பொருளை வாங்கிட்டு வர சொன்னார். தவறான விதத்திலே ஆசீர்வாதங்களை, அதை நாம் ஆசீர்வாதம் நினச்சிங்கன்னா தவறான விதங்களில் பொருளீட்டுவது. பைபிளில் படிக்கிற அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், கவனிங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறார். நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறோம் அதுக்கும் கணக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நம்ம சிந்தைக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நம்ம வாயிலிருந்து பேசுகிற வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நீங்கள் அந்தரங்கத்தில், நான் அந்தரங்கத்தில் பண்ணுற காரியங்களுக்கு ஒரு நாள் கர்த்தர் வெளியரங்கமாக்கி கொண்டு வருவார். நாம் சம்பாதிக்கிற பணங்களுக்கும் கர்த்தருக்கு கணக்கு வைக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த 10 நிமிஷம் ஓட்டம் அவன் சந்தோஷமாக இருக்கலான்னு ஓடி அந்த ஆசீர்வாதத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டான். அங்கே வந்து எலிசா கிட்ட சொன்னவனே எலிசா சொல்கிறாரு, நாகமானை பிடித்த சாபம், அந்த குஷ்டம் உன்னை பிடிப்பதாக. இப்போ அவன் மாத்திரம் இல்லை, அவன் குடும்பமே குஷ்டரோகம் பிடிச்ச குடும்பமாக மாறிடுச்சு. இப்போ ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை. குஷ்டரோகம் பிடிச்சவங்களை எங்கே ஒதுக்கி வைப்பாங்க? பாளையத்துக்கு புறம்பா. இப்போ அவர் இப்படி அடிச்சுக்கின்னு என்ன பண்ணணும்? ஐயோ தீட்டு, ஐயோ தீட்டு, என்னை நெருங்காதீங்க. ஒரு 10 நிமிஷம் ஓட்டம். ஆமாம், அந்த 10 நிமிஷம் ஓட்டம் வாழ்க்கையை தாறுமாறாக்கி விட்டது. அப்போ யோசிச்சு பாருங்க அன்பானவர்களே, தப்பான வழிகளில் மெயினாக சொல்கிற இந்த வட்டிக்கு விட்டு, இந்த 10 பைசா வட்டிக்கு விட்டு இது மாதிரிலாம் சம்பாதிச்சா அதை முடிவு சாபம், சாபம், சாபம். புரிஞ்சுங்க. இங்கே யாரும் இல்லை, ஆனால் பொதுவாக சொல்கிறேன், அந்த மாதிரி எண்ணம் கூட வரக்கூடாது. அந்த மாதிரி எண்ணம் கூட. ஆனால் நினைக்கலாம் சில பேர், ஒன்றுமே நடக்கலை, நான் பிள்ளைங்களாம் பயங்கரமாக படிக்க வச்சுட்டேன், எல்லாம் டபுள் டிகிரி, மாடி வீடு, பயங்கரமான காரு, அது இது, ஒன்றுமே நடக்கலை. முடிவு நித்திய ஆக்கினை. முடிவு, அவன் கிறிஸ்துவனாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவன் அல்லாதவனாக இருந்தாலும் சரி, முடிவோ நித்திய ஆக்கினை. கடைசியாக ஒரு வசனத்தை படித்து நம்ம முடிக்கலாம். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து படிப்போம். போதும் என்கிற மனதுடனே கூடிய, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், மிகுந்த ஆதாயம். போதும்னு மனசு சொல்லணும். வருதா? வந்துதா? இன்னைக்கு மனுஷனுக்கு அதுதான் வரல. போதும்னு சொல்ல வரமாட்டேங்குது.
பணம் இருக்கிறவன் இன்னும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆசைப்படுறான். ஆனால் இங்கே பவுல் சொல்றாரு, போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது. பிறக்கும் போதே செல்வ செழிப்போடு கூட எல்லாத்தையும் பெற்றுக்கொண்ட பிறந்தோம். இடையில வந்தது எல்லாமே கடவுள் கொடுத்தது. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமோ பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப பிறக்கும் போதே எதையும் கொண்டு வரவில்லை. அப்ப சொல்றார், உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் நமக்கு உண்டாயிருக்குமானால் அது போதும் என்றிருக்க கடவும் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், பணக்காரனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் ஆபத்திலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே, அதை அண்டர்லைன் பண்ணுங்க, அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய் அப்படின்னு தீமோத்தேயுக்கு எழுதுறார் பவுல். நிமிர்ந்து உட்காருங்க, நான் முடிக்கிறேன். அன்பானவர்களே, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுகிறார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள், நேர்மையாய் ஓடுங்கள், உண்மையாய் ஓடுங்கள், உத்தமமாய் ஓடுங்கள். ஓடுங்கள்னா வாழுங்கள்னு அர்த்தம். அதை விட்டுட்டு இயேசுநாதரை விட்டுட்டு ஓடினா ஆபத்து. மாத்திரம் இல்லை, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிற மாதிரி ஓடினாலும் நமக்கு அது ஆசீர்வாதம் கிடையாது. அது மாத்திரம் இல்லை, குறுக்கு வழியில் ஓடி பணங்களையும் ஆசீர்வாதங்களையும் சம்பாதிக்கலான்னு ஓடினாலும் அதில் முடிவும் ஆபத்து, நித்திய ஆக்கினை. அல்லேலூயா. ஆகவே தான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்வேன். எனக்கு மாத்திரமல்ல, என் நம்பிக்கை மாதிரி எல்லாரும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அது உண்டுன்னு பவுல் முடிக்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா?